உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேக விழா வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தினமும் தரிசனம் செய்யும் இக்கோயிலில் கடந்த 2009 ஏப்ரல் 8ஆம் தேதி கடைசியாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோயிலின் வீரவ சந்தாராயர் மண்டபத்தில் 2018 பிப்ரவரி 2ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் மண்டபம் பெரிதும் சேதமடைந்தது. இதையடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் கோவில் அகம விதிப்படி கும்பாபிஷேகம் நடத்தும் நோக்கில் பல கோடி மதிப்பீட்டில் 186 திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். மேலும் வீரவ சந்தாராயர் மண்டபத்தை பழமை மாறாமல் புனரமைக்கும் வகையில் ரூபாய் 35.30 கோடி மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மார்ச் மாத இறுதிக்குள் நிறைவடையும் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற சீராய்வு கூட்டத்தில் கோயில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், ஸ்தானிக்க பட்டர்கள் மற்றும் ஆகம வல்லுநர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். அதில் கோயிலில் ஆண்டு முழுவதும் நடைபெறும் திருவிழாக்கள் மற்றும் உற்சவங்களை நிறுத்த இயலாத காரணத்தினால் பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 31ஆம் தேதி 17/9/2026 வியாழக்கிழமை அன்று கும்பாபிஷேகம் நடத்துவது உகந்த நாளாக தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி காலை 7:45 மணி முதல் 8:10 மணி வரை கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் கோயில் நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.